ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரியா பிக்சர்ஸ். காதலால் உயிரிழந்தவங்களோட கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா மகதீரா. 2009 வந்த மாவீரன், ராஜமௌலி சார் டைரக்ஷனில் வந்த படம். இதில் போன ஜென்மத்தில் இழந்த காதலுக்காக திரும்பி பிறக்கிறாரு வில்லன். பறி கொடுத்த காதலை ஹீரோவும் அடையணுங்கிறதுக்காண்டி திரும்பியும் பிறக்கிறான். இவங்களுக்கு எது யாருன்னா அந்த ராணியோட அப்பா தான். ஏன்னா அந்த ஆள் அப்போவே ராணி பார்த்திபனை தான் காதலிக்கிறான்னு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா இந்த முடிவு வந்திருக்காது. ஆனால் அதுக்கும் ஒரு வேலிடான ரீசன் சொல்லியிருப்பார். ஏன்னா இவனோட ஃபேமிலி லெகசி படி இவங்க 30 வயசுக்கு மேலே வாழ்ந்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். என் பொண்ணை நான் ஒரு விடோவை பார்க்க முடியாதுன்னு. அதனால தான் அந்த மாதிரி வேலை பார்த்துருப்பாரு. ஆனால் அவருக்கு தெரியாது இதனால தான் இந்த முடிவு நடந்திருக்குண்டு. ஆனால் லக்கிலி இது ஒரு ஃபேண்டசி படங்கிறதுனால இதை ஒரிஜினலாக ரியலாக எடுத்திருந்தா இது ஒரு சேட் எண்டிங்காக முடிஞ்சிருக்கும். ஆனால் லாஸ்ட்டில் அவங்க திரும்பியும் ரீபான் ஆகிற மாதிரி காமிச்சு பயங்கரமாக ஹிட் பண்ணியிருப்பார் ராஜமௌலி சார். ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பருத்தி வீரன். இதை பற்றி சொல்ல தேவையில்ல. இதோட எண்டிங்காக இருக்கட்டும், இதோட ஸ்டோரியாக இருக்கட்டும் எல்லாருக்குமே தெரியும். அமீரோட டைரக்ஷனில் 2007 வந்த படம். இதில் மெயின் காரணம் பார்த்திங்கன்னா பாதி படத்துக்கு மேலே ஹீரோயின் தான் ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, இது பண்ணு லவ் பண்ணு அப்படி இப்படின்னு. ஆனால் அவன் ஹீரோ ரொம்ப ரக்கடாக போயிட்டு இருப்பான், சுற்றிட்டு இருப்பான் அவன் சித்தப்பாவோட. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் ஒரு ரிடம்ஷன் காண்டி அவன் போராடிட்டு இருக்கும்போது தான் அவன் இந்த மாதிரி அவங்களுக்கு நடந்துடும். இது பார்த்திங்கன்னா இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இது எதிரியே ஹீரோ தான், ப்ரொட்டாகனிஸ்ட் தான் இருப்பான். ஏன்னா அவன் பண்ண தப்பு தான் அவனுக்கு பின்னாடி பேக் ஃபயர் ஆகும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இது எண்டிங்கை மட்டும் கொஞ்சம் ஹாப்பியாக முடிச்சிருந்தா அந்த படம் தெரிஞ்சிருக்காது. இதுக்கு பல எண்டிங் இருக்குதுன்னு அமீர் சார் சொல்லியிருக்காரு நிறைய இன்டர்வியூவில். ஆனால் இந்த ஒரு எண்டிங் பார்த்திங்கன்னா அது நின்று பேசுங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு எண்டிங்காக முடிஞ்சிருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸ் தான் ஃபேவரட்னு சொல்லலாம். ஏன்னா கடைசியாக அவனு இறக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு இதுதான் கீ பாயிண்ட் தான் முக்கியமே. கடைசியெலாம் முத்தலகுன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேது. 1999 வந்த பாலாவோட மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். இந்த படத்தோட இதை வச்சு தான் பருத்தி வீரன் ரெடியாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். பருத்தி வீரனாக இருக்கட்டும், சுப்பிரமணியபுரமாக இருக்கட்டும், இதோட இன்ஸ்பிரேஷன்னே சொல்லலாம். எதுக்குன்னா இந்த படத்தை எல்லா லாங்குவேஜ்லேயும் ரீமேக் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு தரமான படம் இது. இதோட இது பார்த்திங்கன்னா கோர் பார்த்திங்கன்னா இதுலேயும் இப்போ காரணம் பார்த்திங்கன்னா ஹீரோ கொஞ்சம் கெட்டவனாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவன் செஞ்ச ஆனால் தெரியாமல் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பான். ஆனால் அவன் பார்த்திங்கன்னா அந்த நல்ல விஷயத்தால் தான் அவனுக்கே அந்த பிரச்சனை வரும். இதில் எதிரின்னு பார்த்திங்கன்னா அந்த ரவுடிஸ் தான் இவங்க காதலுக்கு இடையூறாக வந்தது. அப்புறம் அந்த மென்டல் அசைலத்தில் மாட்டிகிட்டு இருக்கும்போதும் அவன் தப்பிக்கும் போதும் அவன் அந்த அட்டம்ப்ட் அவன் பண்ணாமல் இருந்திருந்தால் அவன் அபிதாவோட சேர்ந்துருப்பான். அவன் அவன் அட்டம்ப்ட் பண்ணி அவன் அன்கான்ஷியஸாக இருக்கும் போது தான் அவங்க போயிருப்பாங்க. இது அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான். கடைசியில் பார்த்திங்கன்னா சோகமான முடிவு தான் இந்த படத்துக்கும். ஆனால் இதில் கடைசியில் பார்த்திங்கன்னா இதில் ஹீரோ இறந்துருக்க மாட்டார். ஆனால் கடைசியில் அந்த சாவை நோக்கி தான் போயிருப்பான். இந்த 3 படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப ஃபேவரட்டுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.